அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 49ஆம் அத்தியாயம். காஞ்சியில் கோலாகலம். ஏறக்குறைய அர்த்தராத்திரியில் வராக நதி கரையில் இருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள். வழியில் 2 காத தூரத்திற்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த இராஜாங்க விடுதிகளில் அவர்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமாயிருந்தன. உணவும் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இவ்வளவுடன் ஒவ்வொரு விடுதியிலும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமாக நின்றார்கள். மாமல்லருடன் வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி நிறுத்திவிட்டு புதிய துணை வீரர்களுடன் செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு அனுகூலமாயிருந்தது. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில் முன்னால் சென்ற தம் தந்தைதான் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் என்று யூகித்து மாமல்லர் அளவற்ற இரும்போது அடைந்தார். பரஞ்சோதியிடமும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். அதற்கு பரஞ்சோதி, ஆகா, இதே ஒரு பிரமாதமாக சொல்லப் போகிறீர்களே. சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம், சத்ரு மல்லரான மகேந்திரரின் முன்ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதையெல்லாம் 8 மாத காலம் அவருடன் கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன். அதனாலேதான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறாக என் மனதில் நினைப்பது கூட இல்லை என்றார். வடபெண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைனியத்தோடு 8 மாதம் தங்கி வாதாபி சைனியத்தை மேலே வர ஒட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார். இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகமளிக்கவில்லை. தளபதி, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள். எதிராளியை நிறுத்தி வைத்து ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்து கொண்டு வருவது, இதெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் மாமல்லர். அப்போது பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்விநீதனை துரத்தி கொண்டு தென்பெண்ணைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் துர்விநீதன் தப்பித்து கொண்டு விட்டானா? இல்லையே. சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பெண்ணைக்கு அக்கறையில் திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் ஆனந்தன் மழவராயனை ஆயத்தமாயிருக்கும்படி செய்திருந்தார் அல்லவா? துர்விநீதன் சமணப்பள்ளியில் ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மழவராயன் கோட்டையில் சிறைப்பட்டிருக்கிறான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்ட சைனியங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நம் சக்கரவர்த்தியைப் போல் சொற்ப சைனியத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின் மேல் ஜெயம் அடைந்தவர்கள் யாருமில்லை. ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சலுக்க வீரன் 10 பேருக்கு இணையானவன் அல்லவா? புல்லல்லூரிலேதான் பார்த்தோமே என்றார் மாமல்லர். மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கைக்கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கையாண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பாயிருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியவில்லை. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாமல் பிரயாணம் செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் காஞ்சி மாநகரின் தெற்கு வாசலை அணுகினார்கள். அதே தெற்கு வாசலை 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அஸ்தமமான நேரத்தில் நாகநந்தி பிக்ஷுவுடன் கூட தான் அணுகியது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டை கதவின் உள்துவாரத்தின் வழியாக நகருக்குள் பரஞ்சோதி பிரவேசித்தார். இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டியிருக்கவில்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களுடன் கோட்டை வாசலை நெருங்கியதும் கோட்டை வாசலின் மேல்மச்சு மண்டபத்தில் ஜெயப்பேரிகைகள் முழங்கின. வெற்றி சங்குகள் ஒலித்தன, கொம்புகள் கோஷித்தன. கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகல சத்தம் எழுந்தது. கோட்டை கதவுகள் படார் என்று திறந்தன. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சியளித்தது. விசாலமான வீதிகளின் நடுவில் கண்ணுக்கெட்டிய தூரம் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். வீதியின் 2 புறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்றார்கள். இருபுறத்து வீடுகளின் உப்பரிக்கை மாடங்களில் திவ்ய அலங்கார பூஷதைகளான இளம் பெண்கள் நின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் மல்லிகை, முல்லை, கொன்றை முதலிய மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்தன. 2 கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவர்கள் சித்தமாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காகவென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி வீரராக திரும்பி வரும் குமார சக்கரவர்த்தியின் மீது மலர் மாறி பொழிவதற்காகத்தான். காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாய் இருந்ததற்கு காரணங்கள் 2 இருந்தன. முதலாவது, வடக்கு போர்க்களத்திலிருந்து
பல்லவ சைனியம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர்ந்திருந்தது. சென்ற சில நாளாக ஜனங்கள் நகரை விட்டு போய்க் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல் இருந்த நகரம் 1,00,000 போர் வீரர்களின் வரவினால் கலகலப்பை அடைந்திருந்தது. அத்தோடு புள்ளலூர் சண்டையில் மாமல்லரின் மகத்தான வெற்றியை பற்றிய செய்தியானது அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்று நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலே பார்க்கப் போகிறோம் என்று தெரிந்த பிறகு மகாஜனங்களின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? தூக்கி நிறுத்தியிருந்த பாலம் அகழியின் மேல் விடப்பட்டதும் மாமல்லர் அதன் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். திறந்த கோட்டை கதவுகள் மறுபடி சாத்திக் கொண்டன. கோட்டை வாசலை தாண்டி மாமல்லர் நகர வீதியில் பிரவேசித்ததும் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்தன. வீதியில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரை அக்கொடிகளை தாழ்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாமல்லர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மளமளவென்று உயர்ந்து காற்றில் சடசடவென்று அடித்துக் கொண்ட காட்சி ஏதோ ஓர் இந்திரஜால காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரள்கள் தெரிந்து கொண்டன. அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடு ஒருவர் அந்த செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்ட போது எழுந்த சத்தமானது 7 சமுத்திரங்களும் ஒரேடியாக பொங்கி வந்தது போன்ற பேரொளியை உடுத்திருந்தது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசலுக்கருகில் அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார், இவர்களுடன் சேனாதிபதி கலிப்பகையாரும் காத்திருந்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீதிருந்து இறங்கினார்கள். தங்க நிறமான கொன்றை பூக்களை அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின் கழுத்தில் முதல் அமைச்சர் சூட்ட, சேனாதிபதி கலிப்பகையார் வாழ்க வாழ்க, புள்ளலூர் போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னனை புறங்கண்ட வீராதி வீர மாமல்லர் வாழ்க வாழ்க என்று கோஷித்ததும், வாழ்க வாழ்க, ஜெய விஜய ஸ்ரீபவ என்ற கோஷங்கள் 1000 10,000 கண்டங்களிலிருந்து ஏக காலத்தில் எழுந்து வானலாவி முழங்கின. இந்த வரவேற்பு வைபவங்களினால் எல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்தி கொண்டிருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் போலும். பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக? அந்த கணமே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கிற்று. உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டு அரண்மனையை நோக்கி விரைந்து செலுத்தினார்கள். அரண்மனையை அடைந்து முன்வாசலையும் நிலா முற்றத்தையும் தாண்டி உள்ளே சென்றதும் அந்த புறத்து வாசலில் புவன மகாதேவியார் செய்டியார் புடைசூழ காத்திருப்பதைக் கண்டார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீர செயல்களைப் பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகர மாந்தர் எல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் உன்முகம் ஏன் இப்படி வாடி சினுங்கி இருக்கிறது? நெடுந்தூரம் பிரயாணம் செய்த அழுப்பினாளா என்று சக்கரவர்த்தினி கேட்டாள். ஆமம்மா, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியா? வாதாபி சைனியம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைனியம் ஒரு சிறு குட்டைக்குச் சமானம். அந்த சிறு படையை முறியடிப்பதற்கும் நானே முழு காரணமல்ல. புள்ளலூர் சண்டையில் நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தைதான். அது போகட்டும் அம்மா, சக்கரவர்த்தி எங்கே என்று மாமல்லர் கேட்டார். அப்போது புவன மகாதேவியின் முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. இது என்ன குழந்தாய், அந்த கேள்வியை உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே? அப்பா எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னோடு அவர் வரவில்லையா என்றாள் புவனமாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது மாமல்லருக்கு தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பும் தம்மையல்லவா சாரும்? இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கி எழுந்தன. புவனமாதேவி கூறிய செய்தியானது
மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாக தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது. 49ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 50ஆம் அத்தியாயம் மந்திராலோசனை. அன்றிரவு 1:30 ஜாமம் ஆனபோது மந்திராலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்தது. மாமல்லரும் அன்னையிடம் விடை பெற்று புறப்பட்டார். புள்ளலூரிலிருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவு இந்த மந்திராலோசனை சபை கூடியது. பின்குறிப்பு: பல்லவ சாம்ராஜ்யத்தில் மந்திரி மண்டலம் என்றும் அமைச்சர் குழு என்றும் 2 சபைகள் சக்கரவர்த்திக்கு ராஜ்ய நிர்வாக காரியங்களில் துணை செய்தன. மந்திரிகள் ஆலோசனை சொல்வதற்கு உரியவர்கள், அமைச்சர் அல்லது ஆமாத்தியர் காரிய நிர்வாகத் தலைவர்கள். சாம்ராஜ்யம் பற்பல கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கோட்டத்திற்கும் ஒரு தலைவன் உண்டு. நெருக்கடியான சமயங்களில் கோட்டத் தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்படுவார்கள். மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டத் தலைவர்களும் மந்திராலோசனைக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள். தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்திற்குள் பிரவேசித்ததும் அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். பிறகு பீடங்களில் அமர்ந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாயிருந்தது. அதன் அருகில் போட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தார். அவருக்கு ஏனோ உட்கார மனம் வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாக அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக் கொண்டிருந்தது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சபையை ஆரம்பித்து வைத்தார். அவர் சபையை பார்த்து கூறியதாவது: இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திராலோசனை சபை கூட்டும்படியாக சக்கரவர்த்தி ஆங்கியை இட்டதன் பேரில் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை. விசித்திர சித்தரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இன்னும் வந்து சேரவில்லையா, அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலைமையில் மந்திராலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமார பல்லவரின் தலைமையில் சபையை நடத்துவதா என்றும் முதலில் தீர்மானிக்க வேண்டும். சக்கரவர்த்தி 9 மாதத்துக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு சென்றபோது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார். எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திர ஆலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயமும் அவ்விதமே இருக்கும் என்று கருதுகிறேன். முதன் மந்திரியின் மேற்படி பேரேராணையை ஆம் ஆம் என்று கூறி சபையோர் அனைவரும் ஆமோதித்தார்கள். பின்னர் முதல் அமைச்சர் ரணதீர பல்லவராயர் சொன்னதாவது: இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு 2 காத தூரத்தில் வந்துவிட்டன. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் ஆஞ்ஞையையும் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைனியத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரையும் நமது கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன் சொன்னான்: சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் நமது சேனாதிபதியுடன் பல்லவேந்திரர் இருப்பதாகவே இத்தனை காலம் எண்ணிக்கொண்டிருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாதிபதி தெரிவிக்கக்கூடுமா? சேனாதிபதி கலிப்பகையார் கூறினார்: 10 தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி 2000 வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்திலிருந்து புறப்பட்டார். காஞ்சிக்கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புள்ளலூர் போர்க்களத்துக்கு செல்வதாக நான் யூகித்தேன். சக்கரவர்த்தி அழைத்துச் சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள். புள்ளலூர் போர்க்களம் என்றதும் அங்கிருந்தோர் அனைவருடைய கண்களும் மாமல்லரை நோக்கின. சபையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு மாமல்லர் பேசினார்: சேனாதிபதி யூகித்தது உண்மை. தந்தை புள்ளலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. உங்களை எல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்த போது என் தந்தை அரண்மனையில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன். அரண்மனைக்கு வந்ததும் பெரும் ஏமாற்றமடைந்தேன். என் அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது. தளபதி, எல்லா விவரங்களையும் இவர்களுக்கு சொல்லுங்கள். அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புள்ளலூர் போரின் விவரம், துர்விநீதன் தோற்று ஓடியது, அவனை துரத்தி கொண்டு தாங்கள் சென்றது, சக்கரவர்த்தியும் வேறு மார்க்கமாக
தெற்கு நோக்கி வந்தது. மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபப்பட்டு கிராமத்தில் ஒதுங்கியது. தாம் அவரை தேடியது. துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய விவரங்களை சபையோருக்கு எடுத்துக் கூறினார். ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் பிரஸ்தாபிக்கவில்லை. அதன் மேல் முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் கூறியதாவது: சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாயிருக்கிறது. தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகைவர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கோட்டத் தலைவர்களும் மாமல்லரின் ஆஞ்ஞையை எதிர்பார்க்கிறார்கள். காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டுமல்லவா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார். அதை கவனித்த முதல் அமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்லுவது நல்லது. சக்கரவர்த்தி இந்த சபை கூட்டச் சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்கக்கூடும் என்றார். சேனாதிபதி கலிப்பகையார் தம் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று சொல்லத் தொடங்கினார். சக்கரவர்த்தி இந்த மந்திராலோசனை சபையை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்மதமானதுதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் என்று சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு வருஷமும் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் ஏதும் இராது. ஓலை போக்குவரவும் இடமிராது. காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டத் தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார். அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன். சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேரும் என்று நினைக்கிறீர்கள் என்று கோட்டத் தலைவரில் ஒருவர் கேட்டார். நாளை சூரிய உதயத்துக்கு வந்து சேரலாம். அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுறமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரிய உதயத்துக்குள் போய்விட வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டத் தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பிச் சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் ஆங்கே அவர்களை தேடிக்கொண்டு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. எல்லாரும் மாமல்லருடைய முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியின் ஆங்கியை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று முதல் மந்திரி கூறினார். மாமல்லர் தனது ஆசனத்திலிருந்து கம்பீரமாக எழுந்தார். சபையோர் அனைவரையும் ஒரு தடவை பார்த்தார். பிறகு கூறினார்: 10 மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜ அதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார். அது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கிறதல்லவா? நினைவிருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள். ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறதென்று எண்ணியவர்களைப் போல் மற்றவர்கள் மௌனமாயிருந்தார்கள். சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்ய அதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாமல்லவா? அது உங்களுக்கெல்லாம் சம்மதம்தானே? சம்மதம், சம்மதம் என்பதாக சபையில் பல குரல்கள் ஏக காலத்தில் கோஷித்தன. முதன் மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும்போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம். அதுபோலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம். தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்வதற்குத்தான் எங்களுக்கு உரிமை, ஆஞ்ஞையிடும் உரிமை தங்களது என்றார். சந்தோஷம், நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனை எல்லாம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்னமே முடிவு செய்துவிட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டத் தலைவர்களே, அனைவரும் கேளுங்கள். படையெடுத்து வந்த பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்திரையான் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு இந்த மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது. இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் 1,00,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைனியத்தை தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டத் தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன்.
மாமல்லர் பேச்சை நிறுத்திய போது இடி இடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். யாருக்கும் பேச நா எழவில்லை. 50ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.